அனைவருக்கும் வணக்கம். டான் டிவியின் காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல உங்களை சந்தித்திருக்கோம். ஸோ பொதுவாக நமது நிகழ்ச்சியில் பல ஆளுமைகள், இளங்கலைஞர்கள், அதே மாதிரி படைப்பாளிகள், ஒவ்வொரு துறை சார்ந்தவர்கள், கவிஞர்கள், அதே மாதிரி எழுத்தாளர்கள் போன்ற பலரை அறிமுகம் கண்டு அவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை இந்த நிகழ்ச்சியூடாக பகிர்ந்து கொண்டு தொடர்ச்சியாக பல்வேறு விடயங்களை பேசுகிறோம். யாருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வளவு போராடி இல்லைன்னா இவ்வளோ கஷ்டத்துக்கும் மத்தியில் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு போராட்ட களமாக மாற்றி அதில் ஜெயித்த பலருடைய அனுபவங்கள் இந்த நிகழ்ச்சியில் பேசப்பட்டு வருவது வழக்கம். அது மாதிரி இன்றைய நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்த போகிற ஒருத்தர், அவங்கள ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இன்றைய நிகழ்ச்சி நம்மளோட காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல் வந்து கலந்துருக்காங்க. ஹஸ்மா அவங்க. வணக்கம். சலாம். எப்படி இருக்கீங்க? ஓகே. இவங்க வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், அதே நேரத்தில் ஒரு குக்கரிங் ஸ்டைல் அந்த ஃபீல்டில் இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்காங்க. அதே மாதிரி தொடர்ச்சியாக பல நிகழ்வுகளை கூட செஞ்சுட்டு வர ஒருத்தங்க. ஸோ அவங்ககிட்ட தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம வந்து நிறைய விடயங்களை பற்றி பேச போகிறோம். குறிப்பாக வந்து இன்றைக்கு நம்ம ஆரம்பத்தில் எதை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால், உங்களோட இந்த இண்டஸ்ட்ரி, அதாவது அழகுக்கலை, அதாவது பொதுவாக சொல்ல அகல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளே, இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க, உங்களோட அறிமுகம் இல்லைன்னா இதுக்குள்ளே வாரதுக்கான அனுபவம், அதாவது பின்னுக்கு ஏதாச்சும் பேக்ரவுண்ட் இருந்துச்சா, அதை பற்றி சொல்லுங்க. இதுக்கு வரத்துக்கு ஆர்வம் கேட்டாக்க, இப்போ பொதுவாக லேடிஸ் வந்து லைஃப்பில் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே இருந்து செய்யணுமென்ற ஒரு இதில். ஸோ அந்த கேட்டகரியில் சூஸ் பண்ணி எடுத்த ஒரு தொழில். அதே நேரம் ஹஸ்பண்டு நிறைய சப்போர்ட் இருக்குது ஸ்டார்டிங்கில் இருந்து. அதே நேரம் ஒரு ஆர்வம், ஒவ்வொருத்தருக்கான போக்கள் எங்களுக்கும் இந்த ஃபீல்டில் வரணும், இந்த ஸ்டாண்டர்டில் நிற்கணும் என்ற அந்த ஆர்வத்தில் நிச்சயமாக சூஸ் பண்ணி வந்த ஒரு விஷயம் தான். அதான். ஓகே. ஆனால் பொதுவாக இன்றைக்கு நம்ம பார்க்குற நிறைய பேர் வந்து இந்த ஃபீல்டில் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த அழகுக்கலை இதுன்னு ஒரு கணக்கு போட்டால் கொழும்புலேயே நிறைய இண்டஸ்ட்ரியில் பல பேர் வந்து இதில் போட்டி போடுறாங்க. ஸோ அதில் நீங்களும் முறையில் இருக்கும்போது இந்த ஃபீல்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? ஒவ்வொருத்தரை என்ன சொல்ற, ஒவ்வொருத்தரை தாண்டி முன்னுக்கு போகணுமென்ற அந்த ஆர்வம் இருக்குது. இவங்க இப்படி இருக்கிறாங்க, இந்த ஸ்டாண்டர்டுக்கு நாங்களும் வரணும், அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகணுமென்ற அந்த போட்டியோண்டு இருக்குது. போட்டியோட. ஓகே. சரி, இந்த ஆசை வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திருமணத்தோட, ஹஸ்பண்ட் சப்போர்ட்டோட இது வந்துச்சு. இதுக்கு முன்னுக்கு வந்து உங்களோட இளமை இதில் வந்து ஒரு இப்போ இளமையாக தான் இருக்கீங்க, பட் நான் சொல்ல இல்லை, ஸ்டார்டிங்கில் திருமணத்துக்கு முன்னுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தது, நான் இந்த ஃபீல்டில் போகணும், நான் இன்னும் ஆகணும், ஒரு டீச்சரிங் செய்யணும். பொதுவாக வந்து குறிப்பாக அந்த முஸ்லீம் லேடிஸில் நிறைய பேர் வந்து டீச்சிங் சைடு தான் விரும்புவாங்க. அதே மாதிரி டீச்சிங் சைட்டில் போகணும், இல்லாட்டி வேறு ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கு. ஆனால் நீங்கள் அதை தாண்டி இல்லாமல் இப்போ இதுக்கு மேலே இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுங்க, அழகு சார்ந்த விஷயங்கள், இதுக்குள்ளே வந்தது நோக்கம் என்ன, காரணம் என்ன, பின்னணி? நான் இப்போ ஸ்கூல் பீரியட்ல இருந்தே செஃப் ஆகணும் என்ற ஒரு ஐடியா ஒன்று இருந்துச்சு. பிகாஸ் என் பாப்பா வந்து அவர் ஹோட்டல் ஃபீல்டில் இருந்து, ஸோ அவரோட படித்து கொண்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் எங்களோட ஆட்கள் என்ன பார்க்கல, நாங்கள் செஃப் ஆகுறேன் வந்தது சாத்தியம் இல்லை, ஒரு ஹோட்டல்கள் ரன் பண்ணுறேன் வந்தது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். பட் அது வந்து வீட்டில் பொதுவாக ஒரு இது ஒன்று பண்ணிக்கொண்டு இருக்கிறேன். அதை மீறி இந்த ஃபீல்டில் வந்து அனுமதி இருக்கு, எங்களோட ஆட்களுக்கு அனுமதி வீட்டில் இருந்து சேர்ந்த தொழிலை செய்யுங்க அப்படின்ற அந்த ஃபேமிலிக்குள்ளேயும் அந்த சப்போர்ட் ஒன்று இருக்கிறதுனால ஸோ இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். ஓகே. அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க இந்த செஃப் ஆகுறது அப்படின்னா கஷ்டமாக இன்றைக்கு இருக்கிற சொசைட்டியில் பார்க்க போனால் நிறைய உமன், அதுவும் குறிப்பாக வந்து அவங்களோட ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட நிறைய உமன்ஸை வந்து இறங்கி வந்து இந்த ஃபீல்டு இண்டஸ்ட்ரியில், ரெஸ்டாரண்ட்ஸ், அதே மாதிரி பொதுவாக நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி நிறைய எக்ஸிபிஷனுக்கு போனாலே நிறைய விதவிதமான அந்த ஃபுட் ஐட்டங்களோட இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கிறீங்க. குறிப்பாக பார்ப்போன்னா அந்த சமையல், ஸ்வீட்ஸ் இதெல்லாம் செய்கிறது, இது போன்ற நிறைய விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கீங்க. ஸோ இப்பயும் நீங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கீங்க, ஆனால் தனிப்பட்ட விதி இல்லாமல் வீட்டில் இருந்து. ஓகே. அந்த சேலஞ்சிங் எப்படி இருக்குது? இதையும் பண்ணிக்கிட்டே திரும்ப அதுக்குள்ள அது வந்து சின்னத்திலே இந்த ஒரு ஆர்வம். ஸோ அதில் வந்து நிறையவே இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது. புதுசாக ஏதாவது மேக் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டான இது பண்ணணும் என்றது. ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களும் விருப்பம், ஹஸ்பண்டாக இருந்தாலும் விருப்பம், டிஃப்ரெண்ட் ஏதாவது செஞ்சு கொடுக்குறதுல. சாப்பாடில் எப்பயுமே ரெக்கமெண்ட் ஒன்று இருக்குது. சரி, என்ன மாதிரியான ஐட்டம் செய்வீங்க? சிலது பார்த்துருக்கோம் உங்களோட வீடியோக்கள், இதில் பார்க்கும்போது இனிப்பு வகைகள் நிறைய இருக்கும், அதே மாதிரி டிசர்ட் இருக்கும். குறிப்பாக வந்து நம்மளோட கல்ச்சர் சம்மந்தப்பட்ட உணவு வகைகள், அதை பேஸ் பண்ணதெல்லாம் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான இதுகள் செய்வீங்க? ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணுறேன்னு அரபிக் ஸ்டைலில் ஃபுட்பால் செய்வேன், அதே இட்டாலியன்
ஸ்டைல் மெக்கரோனி அந்த மாதிரி பெஸ்ட்டா வந்து டிஃப்ரெண்டா ஸ்ரீலங்கால இல்லாத புதுசா ஏதாவது மேக் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னா ஒரு ஆர்வத்தோட தின்னுவாங்க தானே. ஸோ அந்த மாதிரி இதுல தான் மேக் பண்றது கூட. சரி, உங்களோட ஸ்பெஷல் ஐட்டம் என்ன? உங்களை ஸ்பெஷலா நீங்க இது பண்றது, நம்ம கைவண்ணத்துல இது வந்தா இப்படி இருக்கும் அப்படின்றது என்னது? பிரியாணில வந்து ஹைதராபாத் பிரியாணி நல்லா பண்ணுவேன். அதே நேரம் மந்தி அந்த மாதிரி. சரி, ரம்ஜான் முடிஞ்ச பிறகு நான் வாரம்னு சொல்ற ப்ரொடியூசர் கொடுப்பீங்க தானே? இன்ஷா அல்லாஹ். ஸ்பெஷலா இருக்கா? ஓகே. சரி, இப்போ இந்த பிரியாணி ஐட்டம் இப்போ நம்ம பார்த்தோம், நான் ஃபுட் இண்டஸ்ட்ரியில நீங்க இருக்கிறதால தான் இந்த கேள்வி கேட்குறேன். ஏன்னா விழுந்தா 100 கடை இருக்குன்னா அந்த 100 கடையில 90 கடையில பிரியாணி இருக்கு. ஆனா என்னதான் செஞ்சாலும் பிரியாணி அப்படின்னு சொல்றது அளவுக்கு சாப்பிடும்போது அந்த பிரியாணி டேஸ்ட்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கு. நிறைய இடத்துல பிரியாணியா இது அப்படின்னு மஞ்சள் சோறு சமைச்சிட்டு அதுக்கு மேல சிக்கனோ இல்லைன்னா இது மட்டனோ வச்சு கொடுத்துட்டா அது பிரியாணி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த இதை வந்து எப்படி பாக்குறது, நாங்க எப்படி இதை அது எப்படி பாரு எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம் நாங்க குடுக்குறோம்னு சொன்னா இவ்வளவு கொடுத்து நாங்க தின்னது மாதிரி யோசிப்பாங்க. பட் அந்த அது தின்ற விஷயத்துல தான் இருக்குது ஒழுங்கான குவாலிட்டி. இப்ப நார்மலா நாங்க சொல்லுவோமே 350 ரூபா 500 ரூபாய்க்கும் பிரியாணி கொடுக்குற இடம் இருக்குது. பட் அப்படி பிரியாணி தின்னா நீங்க சொல்ற மாதிரி மஞ்சள் சோறு இல்ல அப்ப நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, என்னன்னா இப்ப நீங்க நிறைய இடத்துக்கு சாப்பாடு கொடுக்கும்போது உங்களுக்கு ரிவ்யூ வரும், நல்லா இருந்துச்சு இல்லைன்னா இல்ல, அது பொதுவாக கமெண்ட்ஸ் வரும். அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம நல்ல பிரியாணி அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை நல்ல சாப்பாடு ஐட்டமாக நம்ம சூஸ் பண்ணுறதுன்னா எப்படி வந்து அதை கண்டுபிடிக்கிறது? சரி, காசை விட்டுருவோம், அது எக்ஸ்பென்சிவ் தாண்டி ஓகே ஒரு நார்மலாக ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிக்கலும் ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிக்கலும் பிரியாணி எப்படியான ஒரு இதுல நார்மலா ஒரு பிரியாணி ஸ்மெல் பெரிய பெரிய ஷாப்புகள்ல இருக்கிற ஹைதராபாத் பிரியாணி ஷாப்புகள்ல மிக்தான் பதில இருக்கிற பிரியாணி ஸ்மெல்லுக்கும் நார்மல் கடைகளில் நாங்கள் இருக்கிற ஸ்மெல்லுக்கும் பாருங்க வித்தியாசம் எவ்வளவு வந்து. சில இடத்துல நம்ம பார்ப்போம் இல்லையா, அதாவது நார்மல் கடையில் நல்ல டேஸ்டா இருக்கும், பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல 3 ஸ்டார்லயும் வந்து அந்த அளவுக்கு இருக்கு, அதாவது நம்ம எதிர்பார்க்குற அந்த டேஸ்ட் வந்து வராது அப்படின்னு ஒரு சூழல் நம்ம பார்த்துருக்கணும். ஏன்னா நிறைய இடங்கள்ல நாங்கள் சாப்பிட்றதால இதை பற்றி பேசுகிறோம், சாப்பாடுன்னு வந்தால் பார்த்துக்க அதை பற்றியே தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு செஃப்பாக இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் தானே, அது எப்படி அந்த இதை நம்ம வந்து சரியாக பாப்பா வந்து சின்னத்துலேருந்து சொல்லி தந்தேன்னு ஒரு சாப்பாடு ஸ்டார்டிங் வந்து சொல்லுவாங்க அந்த கண்ணால் திண்டிட்டு அந்த மாதிரி பார்க்கறதுக்கு ஒன்றாவது கலர்ஃபுல்லாகவும் அந்த செய்கிற அந்த டிஷ்ஷை பொறுத்து இருக்கு. அதே மாதிரி அந்த ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா அது பக்குவமா இருக்குதா இல்லாட்டி டேஸ்டா இருக்குதான்னு சொல்லி. அந்த இப்போ நாங்கள் ஒரு சாப்பாடு செய்ய போக்கலையும் அது ஒரு என்ன சொல்ற ஒரு லவ்வோட செஞ்சமென்று செஞ்சு அது பெர்ஃபெக்டா வரும் என்னை பொறுத்த வரைக்கும். திண்டிக்கு தேவைக்கு செஞ்சா நீ அதை எப்படியுமே. சரி, அதே மாதிரி இப்ப நீங்க வந்து வீட்டுல வந்து நிறைய கிளாஸஸ் நடத்துறீங்க, இதுல வந்து குறிப்பா வந்து அழகக்கலை சார்ந்த நிறைய விஷயங்கள் நடக்குது, அதே மாதிரி சமையல் கலை சார்ந்து செய்றீங்களா? செய்யறேன், அதுவும் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது இப்போ அவங்களுக்கு வந்து பயிற்றுவிக்கிறது ஒரு பயிற்றுவிப்பாளரா இந்த 2 ஃபீல்டுலையும் போகும்போது கன்ஃபியூஸ் ஆகாதா? இல்லை ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது எப்படி? நார்மலா போகுது ஒரு மாதிரி. ஏன்னா இவ்வளோ சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டீங்க. சரி, ஓகே. இது வரைக்கும் எத்தனை பேட்ச் வந்துருக்கு சார்? ஃபுட் இதுல இருந்துச்சுன்னா 5 பேட்ச் மாதிரி தாண்டி இருக்கிறேன். ஒர்க் ஷாப்புகள் அதிகமாக விற்கிறே கூட. டிப்ளமா கோர்ஸ்க்கு பார்க்க ஒர்க் ஷாப்பில் வந்து நார்மல் ப்ரைஸு கொடுத்து ஏதாவது அவங்க படித்து கொள்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் கொடுக்குறே தான் கூட. ஓகே, இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரி அது ஒரு தனி சாப்டர், தனி கோர்ஸ், தனி ஏரியா. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து தான் இருக்குது இந்த அழகக்கலை. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து என்ன விடுங்க நம்ம எல்லாம் ஓகே, நம்ம ப்ரொடியூசரும் அழகான ஒருத்தர் திவாகர். ஸோ இப்போ அவர் அதே மாதிரி பொதுவாக வந்து பெண்கள் அழகு சார்ந்த விடயங்கள் இருக்கு, மாடலிங்கில் இருக்கிறவங்கலாம் வந்து உணவு விஷயத்தில் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கும். நீங்களே அளவு மேக்கப் பண்ணுறது சொல்லுவீங்க, நீங்கள் இது சாப்பிடாதீங்க, இதில் ஆயில் கூட இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் இப்படியான விஷயங்கள் சொல்கிறது இருக்குது. அதே மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரி அது வேற, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இந்த 2 பக்கத்துலேயும் கால் வச்சு நகர்றதுன்றது உங்களுக்கு சேலஞ்சிங்கா இல்லையா? இல்லை இல்லையா? ஏன்னா ஆமா, இது தனி சாப்டர், இது வேற ஒரு ஃபீல்டு இல்லை. ரெண்டையும் சேம் டைம்ல போட்டுக்கொள்றது இல்லை. அதுக்கு ஒரு நாள் ஷெடியூல்ஸ்னா இதுக்கு ஒரு நாள் அப்படி பிரித்து செஞ்சு கொள்வேன். பட் ரெண்டுமே இன்ட்ரெஸ்டாக நான் கொண்டு போகிறேன், விருப்பத்தோட செய்கிறேன். சரி, ஓகே. குறிப்பாக வந்து இந்த பிரைடல் ஷோ அதே மாதிரி இந்த விருதுகள் இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு பார்த்துட்டு. அந்த மாதிரி உங்களுடைய மாணவர்கள் அதே மாதிரி அவங்க செஞ்ச
பிரைடல் ஷோஸ் இல்லை அது சம்மந்தமான காம்படிஷன் ஏதாச்சும் இருக்கா, தொடர்ந்து போயிருக்கா? போயிருக்கு. ஓகே. அதே போல் இப்போ நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இப்போ வந்து அடுத்த கடத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க, தொடர்ச்சியாக ஒரு டீச்சராக இருக்கீங்க. ஸோ என்ன மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸோட அந்த ஆர்வம் வந்து எப்படி இருக்குது உங்ககிட்ட வந்து படிக்கிறதுக்கு? ஃப்ரெண்ட்லியாக வராங்க. அதே நேரம் நாங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்லியாக ஒளிவு மறைவு இல்லாமல் பலதையும் சொல்லி கொடுக்குறோம். இந்த விஷயத்தை இப்படி செய்யுங்க, இவங்களை போயிட்டு சந்திங்க, அப்போ உங்களுக்கு அந்த ஒர்க்கை சரியான முறையில் செய்யலுமென்ற அந்த அவங்களுக்கு அந்த என்ன சொல்றது ஊக்கத்தையும் ஆர்வத்தையும் கொடுக்குறேன். பெடப்பாவானும் எந்த ஒரு விஷயம் இல்லை மிஸ் இவங்கள்ட்ட போன இவங்க இதை சொல்லி தராங்க இல்லை, பட் அதை ஒளிவு மறைவோட தான் எதுவும் சொல்றாங்க. அது இல்லாமல் ஃபேங்கா எதுவும் பேசி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்களும் எங்களையுமே ஒரு ஃபீல்டில் வரட்டுமே அப்படின்ற எண்ணத்துல தான் படிச்சு கொடுக்குறேன். ஆனா இந்த இண்டஸ்ட்ரியில் ஆரம்பத்துல கேட்ட மாதிரி என்னன்னா, போட்டி என்ற ஒரு விஷயம் அதிகமா இருக்கும். குறிப்பா நான் இருக்கிற இந்த இடத்துல இருந்துட்டு இன்னொருத்தர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கோ இல்லைன்னா என்னோட இதை டேமேஜ் பண்றதுக்கோ நிறைய விஷயம் நடக்கும் இந்த உங்களோட இண்டஸ்ட்ரியில. ஏன்னா நிறைய காம்படிட்டர் இருக்காங்க உங்களோட. ஸோ அது எப்படி இருக்கு உங்களுக்கு? அது மாதிரி அனுபவங்கள்லாம் இருக்கா? நிறைய இருக்கு. என்ன மாதிரியானது? ஸ்டார்டிங்ல நான் ஜனவரியில் ஒரு ஹெனா காம்படிஷன் ஒன்று வைக்கியிருந்தேன். பட் எனக்கு அதுல வந்து நிறைய இஷ்யூ வந்துச்சு. எனக்கு என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியா இருந்த ஒருத்தர் அவங்களோட அகாடமியில நான் கிளாஸ் பண்ண போனேன். அவங்க எனக்கு பிரச்சனை போட்டாங்க இந்த ஃபங்க்ஷனை செய்ய விடாத முறையில. பட் அவ்வளோ இருந்தும் ஏன பின்னுக்கு 2-3 பேர் எனக்கு புஷ் பண்ணியிருந்தாங்க, நீங்க பிளப்பாவணும் இதை செய்யுங்க. அதுல ஸ்டைலிஷ் மூவி அகாடமி முபின் எனக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணினேன். பட் அதையும் தாண்டி எனக்கு அதை செய்யலாம் போச்சு. அப்பயும் நான் ரைட் ஓகே ஏதோ ஒரு நல்லதொண்டு இருக்கு, இதை விட பெட்டரா இன்னொரு நாளைக்கு நான் செய்வேன் என்ற முறையில இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. என்னன்னா இப்போ நம்ம பார்க்கும்போது வெளியில இருந்து பார்க்கும்போது இவ்வளோ ஈவெண்ட்ஸ் வந்து நடந்துட்டே இருக்குது உங்களோட இந்த இண்டஸ்ட்ரி சார்ந்தது. அப்போ இதுக்குள்ள வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி இல்லைன்னா இப்படியான ஒரு பொறாமத்தன்மையாக இருக்கலாம், இல்லை போட்டியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று காம்படிஷன் தானே எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இண்டஸ்ட்ரியை எல்லாரும் அதிகமானவங்க தெரிவு செய்யறதுக்கு காரணம் அது ஒரு பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் வந்து இருக்கு. இப்போ இதில் ஒரு நிறைய பிஸ்னஸ் பிஸ்னஸும் இருக்கு, அப்படியும் பண்றாங்க. அதே நேரம் அவங்களோட பிராண்ட் அவங்க மார்க்கெட்டிங் பண்ணி கொள்றாங்க. ஓகே. ஆனால் தொடர்ச்சியாக ஒரு விஷயம் நடந்துட்டா இல்லைன்னு அதுக்கு பின்னால அது சம்பந்தமா நிறைய விமர்சனம் வருது. ஸோ அது என்ன மாதிரி செய்யறத சரியான முறையில பண்ணினோம் என்று சொன்னா வரக்கூடிய விவாதங்கள் எங்களுக்கு சாதகமா வருமே. ஓகே. ஆமா. சமீபத்தில் வந்து இந்த மீம்ஸ் அது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா ஒரு பிள்ளை ஓயல் படிச்சு முன்னெல்லாம் வந்து நம்ம ஆசைப்படுவோம் ஏதாவது ஒரு ஃபீல்டு, அதாவது அரசத்துறை சார்ந்ததோ இல்லை என்னது. ஆனால் இப்போ வந்து இல்லை நான் எம்யூ படிச்சுக்கிறேன் இல்லை படிச்சுக்கிறேன் இப்படின்ற மாதிரியான மீம்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறோம். ஸோ இந்த ஃபீல்டை வந்து அதிகமாக யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி வராங்க, இல்லை அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரது விரும்புகிறாங்க. இதனால என்ன காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்? உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது சொல்லியிருப்பாங்க. நிறைய ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் சில வீட்டுல வந்து விருப்பப்பட மாட்டாங்க வெளியே போயிட்டு நாங்க ஏர்ன் பண்றதுக்கு. அதே வீட்டுல இருந்து செய்யல தானே, வீட்டுல ஒரு செலவு சிம்பிளா சரி போட்டு அவங்களுக்கு அது செய்யல. ஸோ அதனால வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இது ஒரு சேஃபான தொழில்ன்றதால இதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றீங்க. ஓகே ஃபைன். இப்போ இந்த செக்ஷனை விட்டு அடுத்த செக்ஷனுக்கு வரோம். நமக்கு பிடிச்ச செக்ஷன் அதுதான். ஓகே. இப்போ டெசர்ட் ஐட்டம் எல்லாம் வந்து செய்கிறீங்க இல்லையா, ஸ்பெஷலாக பொதுவாக வந்து இந்த பீரியட்ல வந்து வட்டலப்பம் அதே மாதிரி ஸ்வீட்ஸ் ஐட்டம்லாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்ரீலங்காவில் எக்கனாமி வந்து ரொம்ப ஒரு சாதாரணமாக ஒருத்தர் சாப்பிட்றதுனாலே ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு நல்லா சாப்பிடணும் 700, 800, 900 ரூபா வரைக்கும் நார்மலாக சாப்பாடுற அளவுக்கு போகுது. அப்படி இருக்கும்போது உங்களோட ஃபுட் இண்டஸ்ட்ரின்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழலில் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை. ஏன்னா ஒருத்தங்க விரும்பியோ சாப்பிட முடியும். அப்படி சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இது வந்து எப்படி வந்து உங்களோட தொழிலையும் சரி உங்களோட வர கஸ்டமர்ஸ்லேயும் வந்து என்ன மாதிரியான ஆதிக்கத்தை சொல்லுங்க? எக்ஸ்பென்சிவ் அது ஒரு பக்கம் இருக்குது. அதே நேரம் நாங்கள் ரீசனபிளான ஒரு ப்ரைஸ் வந்து கொடுத்து அது அவங்க ஓகேன்னு சொல்லி அந்த எடுக்கக்கூடிய அந்த மணிக்கும் அவங்களுக்கு புரசுரமாகிற மாதிரி அவனுக்கு இருக்கணும். ஸோ அப்படி இருக்கு. அப்படி இல்லாட்டி திங்ஸ் விலை கூடின டைம் வரல இல்லை இது செய்யல அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுவோம். இல்லை பரவாயில்ல செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அது செஞ்சு கொடுக்குற பீரியடும் இருக்கு. இப்போ இந்த ஃபெஸ்டிவல் காலங்கள்லாம் பார்த்தோம்னா சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் வரும். இந்த 7 சாப்பாடு எடுங்க 6000, 7000, 8000, 10 அப்படி ஒரு காலம். இப்போ பார்க்கும்போது 10,000, 11,000 அப்படின்னு வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு இந்த ஃபெஸ்டிவல் காலங்கள்லாம்.
இப்போ அதே நான் இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னுக்கு பார்க்கும்போது ஒரு 6,000 4,000 இருந்தது. இன்றைக்கு வந்து 11,000 இருக்கும்போதுன்றது பெரிய ஒரு பட்ஜெட் தானே. ஸோ அது என்ன நீங்க தான் அந்த ஃபீல்ட்ல இருக்கிறதால சாமணம் விலைவாசி அந்த மாதிரி இப்போ முந்தநாத்தா இருந்தாலும் பேஜ் நேரம் ஒரு வெங்காயம் 100 ஒரு கிலோ. பட் அப்படி எக்ஸ்பென்சிவா ஈக்க போகல எங்களுக்கு அது கவர் பண்ண கஷ்டம் அந்த பிரைஸ் கொடுக்குறேன். ஆமா ஓகே. ஆனா அதுக்காக அது ஆடியன்ஸ் சாரி வாங்குறதுக்கு வராங்களா கஸ்டமர்ஸ் எல்லாம் வராங்க. முதல்ல இருந்ததை விட கொஞ்சம் குறவு தான். அதே மாதிரி இன்னும் பல விடயங்கள் இருக்கு. நீங்க குறிப்பா வந்து தொடர்ச்சியா நீங்க செஞ்சுட்டு இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியில அடுத்த கட்ட வேலைகள், அதே மாதிரி இன்னும் பல விடயங்களை பத்தி பேச போறோம். இப்போ ஒரு பிரேக் இருக்கு. பிரேக்கு அப்புறமா பேசலாம். காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல வந்து இணைஞ்சிருக்கோம். ஸோ நம்ம கூட ஹஸ்மா அவங்க இணைஞ்சிருக்காங்க. ஸோ தொடர்ந்து பல விஷயங்களை பேசலாம். இப்போ ஒரு பிரேக் இருக்கு. பிரேக் பார்ப்போம். காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல இணைஞ்சிருக்கோம். ஸோ ஹஸ்மா மாலிக் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அழகு கலை நிபுணர். ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தேன். இப்போ வந்து ட்ரிபிட் ஃபயர் உங்களுக்கு பிடிச்சது மனசுல இருக்கிறத டக்குன்னு சொல்லுங்க. ஓகே. உங்களுக்கு வந்து அதிகமா வந்து எந்த டைம்ல கோவம் வரும்? பேசினா பதில் தராட்டி கோவம் போகும். பேசினா பதில் தராட்டிக்கு. ஓகே. உங்களை வந்து கோவப்படுத்துற விஷயம் இந்த நேரம் ஏதாவது கொஞ்சம் செய்ய எடுத்தால் ஏதாவது நெகட்டிவான சாரி பேசினா கொஞ்சம் கோவம். சரி ஓகே. நான் இதை இவங்களுக்கு முன்னால நான் நல்லா பண்ணி காட்டணும் அப்படின்னு ஏதாச்சும் மனசுல ஆசைகள் இருக்கா? நிறைய இருக்கு. உங்க லைஃப்ல மறக்க முடியாத நாள் பர்சனல் இது வந்து இருக்கு. ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணினது. ஓகே. லவ் மேரேஜா? லவ் மேரேஜ். அப்ப நிறைய அனுபவங்கள் இருக்கு. சரி, பெஸ்ட் கிஃப்ட் என்ன கொடுத்தீங்க? முதல் கிஃப்ட் அவருக்கு வந்து ஒரு ஷர்ட் ப்ரெசென்ட் பண்ணினேன். வேலண்டைனுக்கு சர்ப்ரைஸ். அவரு வந்து ரொம்ப பாசமா இல்ல நீங்க ரொம்ப பாசம்? அவரு ரொம்ப. சரி. உங்களோட ஃபேவரட் ரோல் மாடல் என்ன? ரோல் மாடல் நீங்க தானே. எனக்கு நானே. சரி, உங்களோட லட்சியம் ஒன்று இருக்கு. அதை எப்படியாவது அச்சீவ் பண்ண இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சர்ல. சரி, உங்களோட கோல் என்ன? ஹவுஸ் ஒன்று இருக்கு. ஓகே. கனவு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? எப்படி? நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அந்த கனவு எங்களுக்கு அச்சீவ் பண்ணிடு. ஹார்ட் ஒர்க் பண்ணால் கனவு. ஓகே. குறிப்பாக உங்களோட லைஃப்பில் நடந்த தக் லைஃப் மூமெண்ட்னுவாங்க. அதாவது இப்படி இந்த இடத்துல நான் இவருக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் சந்தர்ப்பம் நடந்திருக்கு. ஆனால் என்னென்னலாம் சொல்லல. ஓகே. சரி, உங்களுக்கு பிடிச்ச சினிமா ஏதாச்சும் பார்த்தீங்களா? பிடிச்ச சினிமாக்கள் ஏதாச்சும்? பொதுவாக பார்ப்பேன். பிடிச்சது இல்லை. ஓகே. உங்களுக்கு மைண்ட் அப்செட் ஆனால ரிலாக்ஸ் ஆகணும்னா நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்க? சைலண்டாக இருப்பேன். சைலண்டாக. ஓகே. 7 நாளில் வெள்ளை ஆகுறது அப்படின்றது எனக்கு பதில் 7 நாளில் வெள்ளை ஆகுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிம்பிளி வேஸ்ட். ஓகே. சரி, அழகு அப்படின்னா என்ன? மனசு பசந்தா இருந்தா ஃபேஸ்ல ஒட்டோவா அந்த அழகு வந்துடும். சரி, ஓகே. இதுதான் சொல்றது, உள்ளம் அழகா இருக்கணும் அப்படின்றது. ஓகே. சரி, ஓகே. அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. எனக்கு மேலே இருக்குல்ல, ரொம்ப டஃப்பாக இருக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்கல்ல. சரி, ஓகே. எப்படி வந்தால் ரொம்ப நல்லா பதில் சொல்லியிருந்தீங்க. அடுத்த விஷயம் என்னென்னா, குறிப்பாக இன்றைக்கு வந்து ரீசெண்ட் டைம்லாம் அந்த கேள்வியை கேட்ட மாதிரி சீக்கிரமாக அழகு அப்படின்றது ஒரு விஷயத்த சொல்கிறேன். அழகு அப்படின்னா பெரும் இந்த வெள்ளையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. இப்போ எங்களை மாதிரி ஒரு கருப்பாக வர ஒருத்தவங்களை கூட கலராக மாற்றி நிறைய மாதிரி அவங்கள வந்து அழகுப்படுத்தி அனுப்புகிற ஒரு துறை சார்ந்து இருப்பீங்க. ஸோ இதில் இந்த அழகுன்ற ஒரு விஷயம் எதை பேஸ் பண்ணியிருக்கு? நிறைய பேர் ரீசெண்டாக வந்து வைட்டமின் இன்ஜெக்ஷன் அடிக்கிறாங்க. பட் இதோட சைட் எஃபெக்டை தெரிஞ்சும் அதை அவங்க பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அவங்களோட பாடிக்கு அவ்வளோ பெரிய எஃபெக்ட் ஒன்று இருக்குது. அதே நேரம் ஒரு கேர்ள்ஸ் தான் யூஸ்வலாக நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க. பட் அவங்களோட அந்த ப்ரெக்னன்சி இதுலேயும் அது அவங்களுக்கு பாதிப்பு நிறையவே இருக்குது. அதே மீறி மற்ற ப்ளீச் யூஸ் பண்ணுற க்ரீம்கள்
அதால நிறைய எஃபெக்ட் இருக்கு. ஓகே, உங்ககிட்ட யாராச்சும் அது கேட்டிருக்காங்களா, இல்லைன்னா அது வந்து சஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? நிறைய கேட்பாங்க, பட் நான் வானன்னு தான் நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுப்பேன். ஓகே, இப்போ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறது குறிப்பாக முன்னே வந்து லேடிஸ் மட்டும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. இன்றைக்கு வந்து பொதுவாக ஜென்ஸும் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து இந்த ஃபீல்டில் வந்து எதனால் வந்து வெள்ளை ஆகணுன்ற ஒரு விஷயத்த உள்ளே கொண்டு வராங்க, பிரைட்டிங்கில் ஒயிட்டிங்காக இருக்கணும் அப்படின்ற விஷயம் என்னத்துக்காக வருது? அது வந்து கொண்டாட ரீசன் வந்து எங்களே வந்து அந்த என்ன சொல்றது இக்னோர் பண்றே கூட, கலரை பொறுத்து இவங்க வெள்ளையாயிக்கிறாங்க அப்படின்ற அந்த கலரை இது பண்ணி என்ன சரி தாழ்ந்து பேசுவாங்க. வெள்ளையா இருந்தா அவங்களோட பல ஊரே அவங்க பசங்க ஆகிக்கிறாங்க, அவங்களோட பின்னுக்கால ஊரு, அந்த மாதிரி கலர் காம்பினேஷன். சரி, ஓகே. இப்போ நான் வந்து வெள்ளை ஆகணும் அப்படின்னு உங்ககிட்ட நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் எனக்கு என்ன மாதிரி சஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்போ நான் வெள்ளைன்றத என் ஸ்கின்னை வந்து கொஞ்சம் பிரைட் ஆக்கணும் அப்படின்ற நான் ஆசைப்பட்டா என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? அது வந்து இப்போ நாங்கள் நேச்சுரல் ஏதாவது நாங்கள் உடம்புக்கு அந்த பீட்ரூட் ஜூஸ் ஐட்டம்கள் அதிகமாக நாங்கள் ஆரஞ்ச் ஜூஸ்வல் நாங்கள் குடிச்சு மினிச்சுன்னா அது பிரைட் ஆகும். அதே மீறி அந்த ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறேன்னு சொன்னாக்கா இனி அந்த ஊசி அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் வரும். இப்போ நம்ம விரும்புவோம் வந்து எப்படின்னா சீக்கிரமாக ஒரு 7-8 இல்லாட்டி ஒரு மாதத்துக்குள்ளே டக்குன்னு அழகாக தெரியணும் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள் வந்து காலதாமதமாகும். ஒரு 6 மாதம், 1 வருஷம், சில 2 வருஷம் கூட ஆகும். ஏன்னா நமக்கு அதுலேருந்து ஒரு எஃபெக்டை காற்று. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு இருக்கிற காலத்தில் யாருமே வந்து அதை விரும்ப போகிறது இல்லை. என்ன சீக்கிரமாக அழகாயிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் விரும்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவசரமாக ஆக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒன்று கெமிக்கல் அப்படின்னு அடுத்த இல்லை இயற்கையானது இருக்கு. நீங்க வந்து என்ன மாதிரியான? இயற்கையில வந்து குயிக்கா ஆன்சர் பண்ற எதுவுமே இல்லை. கெமிக்கல் கலந்த சம்பந்த விஷயங்கள் சொன்னா இருக்குது 7 daysல இல்லாட்டி 2 weeksல மாதிரி ஆன்சர் காட்டுறதும் நிறைய இருக்கு ப்ராடக்ட். ஓகே, இது வந்து என்ன மாதிரியான எஃபெக்டை வந்து ஃபேஸ்லயா இருக்கலாம், உடம்புலயா இருக்கலாம், உங்களுக்கிட்ட வந்த யாராச்சும் ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி வந்திருக்காங்களா? இப்படி யூஸ் பண்ணினதால எனக்கு இப்படி ஒன்று ஆயிடுச்சு க்ரீம் யூஸ் பண்ணினதுல வந்திருக்கிறாங்க, கால் பண்ணி கேட்பாங்க டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி மிஸ் இதுக்கு டேமேஜ் ஆகி ஸ்கின் அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு. பட் அந்த க்ரீம் யூஸ் பண்ற ஒயிட்னிங் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கொண்டு திடீர்னு நாங்கள் அதை ஸ்டாப் பண்ணி மெடிசனா ஈக்கிற கலர் முன்னாடி டார்க்காக தான் அவுட் ஆகும். அப்போ அதை நாங்கள் ஸ்டாப் பண்ணுற ஒரு மெத்தடும் இருக்குது. திடீர்னு அது ஒரு அடிக்கு ஸ்டாப் பண்ணிடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரிலீஸ் பண்ணி அதுக்கு நாங்கள் ஈக்குவல் ஆகுற மாதிரி நாங்கள் மெடிசனும் எடுக்கணும். அது நாங்கள் எடுக்காதனால தான் எங்களுக்கு அது சைடு எஃபெக்ட் காற்றே போகும். இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விமர்சனமும் வர ஒரு விஷயங்களாக இருக்குது. எப்படின்னா நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதால தான் அவங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்குறீங்கன்னா, நார்மலாக இருந்த ஒரு பீரியட் இப்போ வந்து அழகு வெள்ளையாகணும், நிறைய இந்த நீங்கள் சொன்ன நிறைய ஈவெண்ட்ஸ் போகணும், இப்படியான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த இதை வந்து பிராண்ட் பண்ணுறதுல வந்து உங்களோட பங்களிப்பும் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன லிப்ஸ்டிக்காக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஃபில்டர் போடுறதா இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க, உங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற விஷயங்கள் ஒன்று இருக்கும். சஜஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால் மேக்கப் நார்மலாக அவங்கவுங்களோட ஸ்கின்னுக்கு பொறுத்த அளவுக்கு நாங்கள் மேக்கப்பை போடுவோம். ஸோ மேக்கப்பால் அவங்களே கொஞ்சம் ஒரு ஃபேராக நாங்கள் கொடுக்குறது வேறு பங்கு. அதால் வந்து எஃபெக்ட் வராது. அப்போ இந்த ஃபில்டர் போடுறதுன்னு 3 லேயர் 2 லேயர் இந்த மாதிரி இல்லை. நான் ஸ்கின்னை நாங்கள் வந்து ஒன்றாவது அனலைஸ் பண்ணுவோம். நாங்கள் அவங்களோட ஆயிலி ஸ்கின்னா, ட்ரை ஸ்கின்னா, அது பிம்பிள்ஸ்னா இல்லை ஒரு லிமிட் ஒன்று இருக்குது. அந்த லிமிட்க்கு மேலே நாங்கள் அவங்களுக்கு எதுவுமே பண்ணக்கூடாது. பொதுவாக பிம்பிள்ஸ் சீக்கிரவங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக நாங்கள் மேக்கப் போடுறீங்கன்னா அது அவங்களுக்கு இன்னும் எஃபெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்கின் அலர்ஜி கேட்குறவங்களுக்கு அதெல்லாம் நிறையவே எஃபெக்ட் இருக்குது. ஓகே, அதில் வந்து இந்த ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 1/2 hour 1 hour போகும்போதே அப்படி வேர்த்த மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கு என்ன மாதிரி லேயர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க? அது வந்து ஹெச்டி மேக்கப், வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அவங்களுக்கு. ஓகே, அப்போ அது வந்து அந்த எஃபெக்ட் விளங்காது அப்படின்றதால. சரி, ஓகே. அது வந்து குறிப்பாக வந்து ஒரு 4 மணித்தியாலம் இல்லை 5 மணித்தியாலம் அப்படி தான் தாங்கும்னு சொல்லுவாங்க. இப்போ சினிமா அதுக்கெல்லாம் வந்து போட்டால் சொல்லுவாங்க ஒரு 4 மணித்தியாலம் 5 மணித்தியாலம் தான் இந்த மேக்கப் இது தாங்கி பிடிக்கும் அப்படின்றது. ஸோ அது மீறி இல்லை அதுக்கு கூட வந்து டைம் கொண்டு போகிறது அப்படின்னா அப்படி இல்லாது. இது இவ்வளோ தான், இதுக்கு மேலே போக முடியாது. ஒரு டைம் ஷெடியூல் ஒண்டிக்கு அந்த டைம் ஷெடியூலுக்கு தான் எல்லாமே. அதே மீறி நாங்கள் போட்டு வந்தது சாத்தியம் இல்லை. சில டைமில் இப்போ அந்த எம்பம் பண்ணின மாதிரி எல்லாம் இருக்கு, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு
டைம் ஒன்று வேணும். அதுல இன்னொரு பிரச்சனை வருது என்னன்னு சொன்னா, மேக்கப் போட்டாச்சு அதை ரிமூவ் பண்றதுல இருக்கிற இஷ்யூ. நீங்க சொன்ன மாதிரி என்னன்னா, சில பேர் வந்து நார்மலா சோப் யூஸ் பண்ணி அதை வந்து டிஷ்யூவால எடுக்கிறது இருக்கு. சிலது வந்து அது இல்லாம அதுக்குன்னு தனியாக லிக்விட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன மாதிரி அதை கிளியர் பண்ணி லிக்விட் யூஸ் பண்ணி கேன்சரால யூஸ் பண்ணி அது இது பண்ணிடுது. கிளீனாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கிறது அப்படின்றது சில பேர் வந்து தானே வந்து யூஸ் பண்ண பர்சனலாக யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. பட் அது சில நேரம் அவங்க எடுத்தாலும் வந்து அங்கங்க திட்டா இருக்கிற மாதிரியான ஆயிலால வந்து ரிமூவ் பண்ணிடும். பேபி ஆயில் இருக்கு தானே, கோகோனட் ஆயில் சரி பேபி ஆயிலால சரி ஸ்பான்ஜை வச்சு ரிமூவ் பண்ணினா அது கிளீனாக ரிமூவ் ஆகி வந்துடும். அது போகிறவங்க ஃபேஸ் வாஷ் போட்டேன்னு சொன்னால் ஓகே. ஓகே, இப்போ எனக்கு ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம், பட் நான் அது கேட்குறேன்னா, நீங்கள் வந்து இப்போ நிறைய பசங்களாக இருக்கலாம், வீட்டில் இருக்க நிறைய பேர் நீங்கள் ஏமாத்துற மாதிரி தான ஒரு விஷயம். என்னென்னா ஒரு நார்மலாக நேச்சராக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஃபில்டர் போட்டு அவங்க வெள்ளையாக்கி ஒரு கல்யாண மேடையிலையோ இல்லைன்னா ஒரு பொண்ணு பார்க்க வரும்போதோ அப்படி இதன்னா நாளைக்கு நாங்கள் நம்பி ஓகே பார்த்துட்டு ஏமாந்து போக மாட்டோம். அதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறேன் இல்லை கேட்குறேன் நான் பொதுவாக இந்த பாருங்க, அவரெல்லாம் வந்து இன்னும் திருமணம் நிறைய பேரை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இன் ஃபியூச்சரில் அவர் பார்க்க போகும்போது இப்படி திடீர்னு வந்துட்டா நாளைக்கு வந்து சொல்லுவாங்க, இந்த முகத்தை கழுவிட்டு வாங்க நேச்சரை பார்க்கணும் அப்படின்றது. எனக்கு சிம்பிளான ஒரு விஷயம், இப்போ ஃபேஸ்ட கலரும் நேச்சுரல் கலரும் பார்க்குறேன்னு சொன்னா அவங்களோட லெக்கை பார்க்கலும். காது இப்போ காது பொதுவாக இப்போ காதுக்கு மேக்கப் போட்டு அது பார்க்கல, காலை பார்த்தா விளங்கும். இப்போ காலுக்கு நீங்க இப்போ சொல்லிட்டீங்க. ஸோ இன் ஃபியூச்சர் காலையும் வந்து ஏதாச்சும் பண்ணிட்டா எப்போ இயற்கையான அழகை நாங்கள் பார்க்கறது? நோ பதில். சரி, உங்க பிஸ்னஸ்ல நான் எதாவது இல்லை, பட் நான் சும்மா இதாக கேட்டேன்னா பொதுவாக அதெல்லாம் சினிமாக்கள் அந்த மாதிரி காமெடிஸ் வரும் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணியிருந்தது. ஸோ இவ்வளோ கெமிக்கல் இதெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ இதாக இருந்தது. ஆனால் ஒரு மேக்கப் அப்படின்னு வந்து எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது. இப்போ நார்மலாக ஒருத்தங்க வந்து ஒரு பிரைடல்லோ இல்லைன்னா நார்மலாக அவுட்டில் போகணும் அப்படின்னு சொன்னால் கூட ஸோ அது வந்து எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது. ஸோ அது என்ன பிராண்டை பொறுத்து தான் எக்ஸ்பென்சிவான இது வாரி. ஹுதா பியூட்டியில் லிக்விடு அந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட் இருக்குது. ஸோ லிக்விட் ஒன்று ஃபவுண்டேஷன் ஒன்றே 29,000 40,000 எல்லாம் இருக்குது. ஸோ அதால் மேக்கப் இனி எக்ஸ்பென்சிவ் கூட. ஓகே, ஒரு பட்ஜெட் ஒன்று இருக்கும்ல, இப்போ அவுட்டில் போகிறதுக்குன்னு தனியாக அவங்க ட்ரெஸ் கோட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேக்கப் பண்ணுவீங்க. அதே மாதிரி ப்ரைடலுக்குன்னு சொல்லி இதில் என்னென்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது? எத்தனை விதமான மேக்கப் இது போடக்கூடிய இதுகள் இருக்குது? மேக்கப் பிரைடுக்குன்னு சொல்லி நாங்கள் வேறையா ஒரு மேக்கப் இது வச்சுக்கிறோம். ஸோ ஹெச்டி மேக்கப், வாட்டர் ப்ரூஃப் மேக்கப், பிரைடுக்குன்னு சொல்லி அது வந்து நாங்கள் ஹெவியாக பிராண்டடான திங்ஸில் போட்டு நாங்கள் அவங்களுக்கு அதுக்குரிய அந்த ப்ரைஸை தான் நாங்கள் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது. இப்போ நார்மல் 3,000க்கு 1,500க்கு மேக்கப் பண்ணுறவங்களும் நிற்கிறாங்க. இப்போ ரீசனாக ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு போஸ்ட் வந்து தான் 1,000 1,500க்கு கொடுக்குற மேக்கப் இப்படி லுக்கில் இருக்கு. இப்போ நார்மல் பிரைட்க்கு பேசுகிறவங்களும் நார்மல் மேக்கப் போட மாட்டீங்களா நார்மல் ப்ரைஸுக்கு? நார்மல் மேக்கப் என்ன நார்மல் மேக்கப் ஒரு பார்ட்டி மேக்கப் லுக் தான் வரும். அது பிரைடுக்கு யூஸ் ஆகாத ஒரு விஷயம் உண்டு. ஸோ அப்படின்னு பேசுகிறவங்க இருக்கிறாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக மேக்கப் பண்ணுறோன்றீங்க. ஓகே, சரி, தொடர்ந்து இன்னும் பேசலாம். இப்போ ஒரு பிரேக் இருக்குது. பிரேக்குக்கு அப்புறமா இன்னும் பல விடயங்களை பேசலாம். எங்கள் கூட அழகுக்கலை நிபுணர் அஸ்மா மாலிக் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இன்னும் பல விஷயங்கள் பேசலாம் பிரேக்குக்கு அப்புறமா. காஃபி பிரமுகர் சீசன் 2ல இணைஞ்சிருக்கோம். ஸோ தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம் அழகுக்கலை நிபுணர் அஸ்மா மாலிக் அவங்க கூட. சரி, நிறைய விஷயம் பேசினோம். நிறைய விடயங்கள் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்களோட இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக. இப்போ அதுக்குள்ளே வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து இந்த விருதுகள் சம்மந்தமான விஷயங்கள் போயிட்டே இருக்கு. அது சம்மந்தமான விமர்சனம் வருது, அது சம்மந்தமான ஒரு ஊக்குவிப்பு விஷயம் அப்படியான மாதிரி வருது. இதில் நீங்களும் வந்து ஒரு விருதுக்கு வந்து தொடர்ச்சியாக கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் போட்டிருக்கீங்க. இது எதை நோக்கி இருக்குது, என்ன காரணம்? அது வந்து குறிப்பாக வந்து பெண்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தலைப்பில் நீங்கள் போட்டிருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்கள். அவார்ட் எடுக்கிறதுன்னு கேட்டாக்கா எனக்கு பர்சனலாக வந்த மெசேஜ் கால்வல்ஸ் என்னோட ஸ்டூடெண்ட் மிஸ் எங்களுக்கும் பெரிய அவார்டுகள் எடுக்கணும், பட் அது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இவ்வளோ கொடுத்த அவார்டு எடுக்கல, பட் ஆசை ஸ்டேஜ் ஏறி ஒரு அவார்டு எடுக்கணும் என்ற ஒரு ஆசை அப்படின்னு சில இதுவரை இருக்குது. ஸோ அதே மீறி யங் கேர்ள்ஸ்க்கும் பார்க்க என்னோட உமாங்களோட வயசுல இருக்கிறவங்கள அவங்க அவங்களோட லைஃப்ல அச்சீவ் பண்ணின விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த
வீட்டில இருந்து அவங்க தையல் இதுவரை இருக்கிற வேற வேற பிசினஸ் இதுவரை இருக்கிறோம். ஸோ அப்படியான ஆட்களுக்கா இருந்தாலும் இந்த அவார்ட் கொடுக்கணும் என்ற ஒரு ஆசை தான். பட் அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணணும் என்ற ஒரு நோக்கம். அப்படின்றால இதுல ஒரு கேள்வி வந்து பொதுவா வருது. அதுக்கான ரீசன் ஒன்று இருந்தாலும் பட் என்னன்னா அவார்டு அப்படின்றது நம்மளை தேடி சூஸ் பண்ணி நம்ம ஃபீல்டை பார்த்து கொடுக்கணும். நான் வந்து காசு வந்து கட்டி நான் வந்து ஒரு விருதை வந்து வாங்குறது அப்படின்றது அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ எதனால இங்க வந்து காசுன்ற ஒரு விஷயம் வந்து நடமாடுது? காசுன்ற ஒரு விஷயம் எங்க வந்து இதுல தேவை ஏற்படுது? இல்லை நான் வந்து கேட்டதுல சில பேர் சொல்லியிருக்காங்க இல்லை இப்போ அந்த ஒரு இவெண்ட்டை செய்யறதுன்னா அதுக்கான ஒரு அது ஒரு இவெண்ட் ஒன்று பண்றேன்டாலும் அதுக்கு நிறைய செலவு இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு நார்மலான ப்ரைஸ்ல நியாயமான ஒரு அமௌண்ட்ல நாங்கள் இப்படி கொடுக்குறோம், உங்களோட டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தாங்க, நீங்க பண்ணக்கூடிய உங்களோட ஒர்க்களை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அதை நாங்க பார்த்து நீங்க அதுக்குரிய தகுதியானவங்களா இருந்தால் நாங்கள் உங்களுக்கு அந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி லெவல்ல தான் இது அவார்டோட நோக்கம். லைஃப்ல சிங்கிள் மதர்ஸ் நிறைய இருக்கிறாங்க, அதே நேரம் யார்டையும் ஒரு உதவி இல்லாம சப்போர்ட் ஒன்று இல்லாம ஒரு ஃபீல்ட்ல நிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும் என்ற ஒரு நோக்கம் தான் இது. அப்படியான இதுக்கு சரி. அதே மாதிரி இதுக்கு வந்து நீங்க ரொம்ப என்ன மாதிரியான கேட்டகரிஸ்ல வந்து ஆக்களை சூஸ் பண்றீங்க? வாங்க இப்ப நீங்க சொன்ன சிங்கிள் மதர்ன்னு பார்க்கணும்னா நிறைய பேர், அதே மாதிரி இந்த ஃபீல்டுல இருக்கவங்க அப்படின்னு பார்த்தா அதுலயும் ஒரு பேர் இருப்பாங்க. ஸோ என்ன மாதிரியான கேட்டகரிஸ் சூஸ் பண்ணீங்க? கேட்டகரிஸ் வந்து பிஸ்னஸ் தான். நீங்க என்ன செய்ய வீட்டுல இருந்து நீங்க தையல் பலவரை இல்லாட்டி சாப்பாடு ஃபீல்ட்லயா இருக்கட்டும், அது வேற ஏதாவது ஆஃபீஸ்ல இருந்து சலூன் ஃபீல்ட், டீச்சர்ஸா இருக்கட்டும், ஏதாவது அவங்களோட சுய தொழில அவங்க ஈக்கிறாங்களா, அவங்களோட அந்த என்ன செய்ய அவங்களோட உழைப்பால அவங்க சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தர அந்த அப்படியான ஆட்களை தான் பாக்குறேங்க. ஓகே. ஆனா இருந்தாலும் இப்படியே நீங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு கூட உங்க மேல வந்து ரிவ்யூஸ் வரும். இப்படி ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்க அப்படின்னால இது இப்படிதான் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா காசு வாங்கிட்டு இந்த மாதிரி கொடுக்குறாங்க, இல்லை விளம்பரத்துக்காக செய்கிறாங்க, இப்படியான ஒரு விஷயம் வரும்போது இதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க? அது வந்து இதில் நோக்கம் தான் என்னவா இருக்கு? இப்போ நாங்கள் சொல்லுவோமே நல்ல மாதிரி செஞ்சாலும் அதுக்கு எப்படியுமே ஆப்போசிட்டா பேசுறவங்க இருக்கிறாங்க. பட் அதை வந்து நாங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏந்த நோக்கம் இதுதான். அந்த அவார்டை வந்து சல்லிக்கா வேண்டி கொடுக்குற நோக்கம் எனக்கு இல்லை. அந்த அவார்டு எடுக்கணும் என்ற ஆசைப்படுறவங்க இருக்கிறாங்க தானே. மிஸ் இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் கொடுத்து எங்களுக்கு அவார்டு எடுக்க இயல, பட் எங்களுக்கும் ஆசை இருக்குது அவார்டு ஒன்று எடுக்கணும், ஸ்டேஜ் ஏறணும் அப்படின்ற அந்த ஆசை இருக்கிறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப். ஓகே. ஆனா இந்த நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஒரு கிராஜுவேஷன் படிச்சு முடிச்சுட்டு வெளியில வரும்போது இருக்கிற அந்த பிரம்மாண்டத்தை விட இன்றைக்கு நடக்கிற பிரைடல் ஷோவா இருக்கலாம், இல்லைன்னா இந்த நார்மலா உங்களோட இதுகளில் நடக்கிற கிராஜுவேஷன்களும் பிரம்மாண்டமா இருக்கு. லைட்டிங், அதே நேரத்துல அது நடத்துற விதமே வந்து பார்க்கும்போது இவ்வளோ எக்ஸ்பென்சிவா நடக்குது அப்படின்ற ஒரு தாட் நார்மலா வரும் ஒரு சாதாரண ஆடியன்ஸா இல்லைங்க. அது எதுனால? அது வந்து கிராண்டா பண்ணணும் என்ற அவங்க அந்த நோக்கத்தால அப்படி வருது. ஆசையால. ஓகே சரி. அதே மாதிரி இப்போ நீங்க தொடர்ச்சி என்ன பேருன்னா வண்டர் உமன் அப்படின்ற தலைப்புல வந்து நீங்க ஒரு விருது இதை வந்து காஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது வந்து கேட்டகரிஸ்லாம் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரின்றது. ஸோ அதுக்குள்ள வந்து என்ன நோக்கம் உங்களோட ஃபைனலாக? அது இப்போ வண்டர் உமன் அப்படின்ற இந்த தலைப்பு இப்படி வருதுன்னு சொன்னால் அது பெண்களை பேஸ் பண்ணது அப்படின்ற விஷயம் இருக்கு. அதை தாண்டி ஓகே இந்த விருது யாருக்கு சரியான முறையில் போய் சேரணும் அப்படின்ற ஒருத்தங்களை சூஸ் பண்ணுவோம் தானே. 10 பேர் வந்திருந்தா அந்த 10 பேர்ல ஒருத்தர் இவங்க தான் வரணும் அப்படின்னு அதை எப்படி சூஸ் பண்றீங்க? அது சூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் நாங்கள் அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாம் நாங்கள் பார்க்குறோம், அவங்களோட பேஜ்கள் எல்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரி இது மணி பேக்ரவுண்டில் அவங்க சாதிச்சவங்களை நாங்கள் பெருசாக இது போஸ்ட் பண்ணுறது இல்லை. பட் தனி உழைப்பில் வராங்கள அவங்கள தான் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறது. இதில் பாய்ஸும் கால் பண்ணி கேட்டாங்க, மிஸ் எங்களுக்கும் இந்த அவார்டு எடுக்கலுமா, பட் டைட்டிலே வண்டர் உமன் என்று தான் அதில் போட்டிக்கு. பட் அது வண்டர் உமன் என்ற அந்த பேர் கூட எப்படி சூஸ் பண்ணின்ற ஒரு மைண்ட் செட் எப்படின்னா அதையும் மிஸ் நீங்க டிஃப்ரெண்டா பேரை சூஸ் பண்ணிக்கிறீங்க, என்ன காரணம்? அந்த அந்த மூவியா இருந்தாலும் பாருங்க, அந்த அவ வந்து பல இதையும் தாண்டி ஒரு அதை வச்சு அந்த மாதிரி போலீஸுக்குள்ள கேப்டன் மாறுவார், கேப்டன் அமெரிக்கா இந்த மாதிரி பேர்ல எல்லாம் வரலாம். சரி ஓகே சூப்பர். அதே மாதிரி இப்போ இறுதியாக வந்து நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கோம். இதில் நிறைய விமர்சனம் நிறைய விஷயங்கள் வரலாம். உங்களோட இந்த ஃபீல்டில் நீங்கள் அதை கொண்டு போகிறீங்க, வாழ்த்துக்கள், தொடர்ச்சியாக கொண்டு போகிறீங்க. இதை தாண்டி இந்த 2 இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதால
இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரியை பற்றி பேசியிருந்தோம், அது சம்மந்தமான இது நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இப்போ இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே வந்து இருக்கிற ஒரு என்ன சார், உங்களுக்குள்ள ஒரு பொலிட்டிக்கல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அரசியல் சார்ந்த விஷயம் அந்த மெயின் அரசியல் இல்லை, பட் உங்களுக்குள்ளே இருக்கிற இப்போ நீங்கள் ஒரு ஈவெண்ட் செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா உங்களோட ஒரு பிரைடல் ஷோஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன் செய்கிறதா இருந்தாலும் தொடர்ச்சியாக நாங்கள் நிறைய பார்த்துட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்குது. அதில் திரும்ப பார்த்தா அது முடிய விட்டு தான் இந்த விமர்சனங்கள் வரதான் இருக்குது. அங்கே நடக்கிற தவறுகள் இதை வந்து நிறைய பேர் வெளியில் பெருசாக பேசுறது என்ன காரணத்தாலையா இருக்கும்? ஏன்னா ஒரு சாதாரணமாக நடந்து போகிற ஒரு விஷயம், ஒரு தனியார் நிறுவனமோ அதை நடத்துகிற ஒரு நிகழ்வு விமர்சனமாக வெளியில் பேசும்போது எல்லாருக்குமே வந்து அது தெரியுது. அதை வந்து தவறுதலாக பேசுகிற அளவுக்கு கொண்டு போகிறாங்க. அது நடக்கிற குற்றங்கள் எல்லாம் பேசுகிறாங்க. அது எதனாலையா இருக்கும்னு நினைக்கிறேன்? அதுக்கு பொது ஒரு அவார்டுன்னு சொன்னா அதை நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வேர்டு அங்கனைக்கு சரியா நடக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதை நாங்கள் மாற்றி அமைச்சோம் என்று சொன்னா அது எப்படியுமே எங்களுக்கு அது தவறான முறையில தான் அந்த எங்களுக்கு விமர்சனம் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ புதுசுமே ஒரு அவார்டு எடுக்கிறேன் 30,000 40,000 கொடுத்து எடுக்கிறேன். பட் அதுக்கான வேல்யூ அவனுக்கு இல்லாட்டி அவங்க எப்படியுமே பேசதான் செய்வாங்க. அது வந்து சாதாரணமான ஒரு விஷயம். சரி. அதே போல் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப இதே கான்வெர்சேஷனில் கேட்குறேன்னு அப்படின்ட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயங்கள் தான். இப்போ ஒரு சாதாரண விருதுக்கு பெரிய அளவில் காசு வந்து வாங்கப்படுறதும், அதே நேரத்தில் அதில் வந்து விமர்சனம் வர்றதையும் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அதை பற்றி உங்களோட கருத்து? பெரிய அளவில் நான் சின்ன அமௌண்ட் தானே வாங்குறேன் அப்படின்ற மாதிரி இல்லை இல்லை. சரி, ஓகே. சரி, இறுதியாக வந்து ஏதாச்சும் சொல்ல இருக்கிறீங்களா நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்களுக்கு? அப்படி உங்களோட ஃபீல்டு சம்பந்தமாக ஏதாவது? வண்டர் உமன் அச்சீவ்மெண்ட் அவார்ட். ஸோ அதுக்கு கேர்ள்ஸ் உங்களோட நான் இன்வைட் பண்ணுறேன். இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இன்னும் டைம் இருக்கு. April 27 தான் இந்த அவார்ட் ஷோ வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும் என்ற ஒரு எண்ணம். ஸோ அந்த லெவலில் தான் இந்த ப்ரொசஸர் நடக்குது. ஸோ இதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த சப்போர்ட்டோட தான் இந்த விஷயத்த நல்ல முறையில் பண்ணணும். உங்களோட லைஃப்ல நீங்க அச்சீவ் பண்ணின கோல் எதுவா இருந்தாலும் அது ஓகே. பட் உங்களோட டீட்டெயில்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணி அதுக்குரிய அப்ளிகேஷன் நீங்க போடுங்க. உங்களை செலக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த அவார்டு எடுக்கிறதுக்கு தகுதி இருந்தால் கண்டிப்பா நாங்கள் உங்களுக்கு அந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஓகே. காஃபி பிரமுகர்ல வந்து அஸ்மா மாலிக் அவங்க நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அவங்க செஞ்சுட்டு இருக்கிற இந்த தொடர்ச்சி அந்த விருது விழா சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி, அதே மாதிரி அழகுக்கலை இண்டஸ்ட்ரி, இந்த ஃபீல்டில் அவங்க எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணி போகிறாங்க, அதே நேரத்தில் பெண்கள் வந்து அதில் வந்து எவ்வாறான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, அதை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க போன்ற பல விடயங்கள் இருக்குது. இதை தாண்டி எதுவும் சொல்ல இருக்கு அவங்களுக்கு? லைஃப்ல என்ன பிரச்சனை வந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணணும். அதே நேரம் உங்களுக்கான லைஃப்பை நீங்க அதை வாழணும். ஏதாவது பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்ற திறமையை வெளியே கொண்டாந்து தைரியமா ஏதாவது பண்ணுங்க. தைரியமா நீங்க போறாங்க, சரி சக்சஸா போங்க அப்படின்றீங்க. ஸோ முயற்சி எடுக்கணும் கட்டாயம் எதுவாக இருந்தாலும் இல்லையா? சரி, தொடர்ச்சியா வந்து இன்னும் பல விடயங்கள் வந்து பேசியிருந்தோம். இன்றைய நிகழ்ச்சியில என்னோடு இணைந்திருந்தார் அழகுக்கலை நிபுணர் அஸ்மா மாலிக் அவங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் தேங்க்யூ, ஜஸாக்கல்லாஹ் ஹைர், நன்றி. ஓகே, சரி. மற்றும் ஒரு காஃபி வித் பிரமுக நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு ஆளுமையோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ரிஸ்வான். அதே மாதிரி ஒளிப்பதிவில் ஈடுபட்ட திவாகர், சஞ்சய் ஆகியோருக்கும் நன்றிகளை கூறுறேன். நன்றி, வணக்கம்.